பட்டினத்தடிகள் திருவொற்றியூரிலே நிற்கிறார். கையிலே இருக்கிற பேய்க்கரும்பு இனிக்கிறது. மனம் பக்குவமாகிவிட்டது. எல்லாம் இனிப்பாய் இருக்கக்கூடிய இறைவன் சந்நிதியில் கசப்பும் இனிக்கும். மனசு பக்குவமாயிட்டா எல்லாம் இனிப்பாக இருக்கும். கடவுளுக்கு ஆனந்த நடராஜான்னு பேர். அவங்ககிட்ட போயிட்டா எல்லாம் ஆனந்தமாக இருக்கும். நம்ம சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கசப்பு இனிப்பு வித்தியாசம் தெரியும். பக்குவமாயிட்டா ஒன்றும் தெரியாது. எல்லாம் கடவுள் மயம். அப்போ எல்லாம் இனிக்கும். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. வள்ளற் பெருமான் பாடுகிறார். அந்த இனித்த சுவை கரும்பாக இந்த பேய் கரும்பு மாறிவிட்டது. வள்ளலாருக்கு முன்னால் தோன்றியவர் பட்டினத்தடிகள். அப்படியே பேய்க்கரும்பு இனிச்ச உடனே திருவொற்றியூரிலே நமக்கு இன்றைக்கோடு இந்த வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது என்ற எண்ணம் பட்டினத்து பிள்ளையாருக்கு வந்தது. குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். பக்கத்திலே வந்தார். குழந்தையோடு குழந்தையாக மாறினார். நீங்கள் மனதளவிலே குழந்தையாக மாறினால்தான் கடவுளோடு இரண்டர கலக்கலாம். வேறுபாடு தெரியாத குழந்தை. அது மாதிரி மனசு குழந்தை. குழந்தைகளை பார்த்தார். பிள்ளைகளே, நானும் விளையாடலாமா? என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்குவீங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியும்? ஒரு கோவணங்கட்டி இருக்கார். மேலே ஒரு துண்டு, கையில் ஒரு பேய்க்கரும்பு, முகத்திலே ஞானப்பிரகாசம். அந்த பிள்ளைகள் கேட்டார்கள், சாமி உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியும்? எல்லா விளையாட்டும் தெரியும். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று எம்பெருமான் நடத்தக்கூடிய திருவிளையாடல் அஞ்சும் சித்தர்களுக்கு தெரியும். எனக்கு எல்லா விளையாட்டும் தெரியும். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டாடக்கூடியவன் எம்பெருமான். அவனுடைய பக்தன் சித்தன். எனக்கு எல்லா விளையாட்டும் தெரியும். சாமி, இதெல்லாம் எங்களுக்கு புரியாது. நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்க, உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியும்? இந்த மண்ணில் போட்டு என்னை மூடி விட்டின்னா நான் திரும்ப எந்திரிச்சு வந்துடுவேன். அப்படியா சாமி? சரி, ஒரு குழியை தோண்டினாங்க. சாமியை உள்ளே போட்டாங்க. ஒரு பெரிய சால் மூடி அதை போட்டு மூடி விட்டாங்க. திரும்பி பார்த்தா சாமி அங்கே வந்து நிற்கிறார். பரவாயில்லையே, இந்த விளையாட்டு நமக்கு தெரியாதே. ஒரு மணி நேரம் சாமி அவங்களோட விளையாண்டார். குழந்தையோட குழந்தையாக மாறி போயிட்டார். ராத்திரி 8:30 மணி 9 மணி இருக்கும். சாமி சொன்னார், எல்லாரும் சாப்பிட போங்க. எல்லா பையனும் சாப்பிட போகிற பொழுது பட்டினத்தார் ஒன்று கேட்டார். என்ன தெரியுமா? இந்த கடற்கரை மண்ணில் என்ன கழுத்தாளம் புதைச்சிட்டு போங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? இல்லை, நான் சொன்னபடி செய்யுங்கள். குழி தோண்டப்பட்டது. பட்டினத்தாரை கழுத்தாளம் புதைச்சிட்டாங்க. தலை மட்டும் வெளியில் இருக்கு. எல்லா பையனும் போயிட்டாங்க. சாமி அப்படியே எம்பெருமானுடைய திருவடியை நினைச்சு தியானத்தில் ஆழ்ந்தார். இந்த போனதில் ஒரு பையன் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தான். கையில் ஒரு கலயம், மண்கலயம். சாமின்னா பட்டினத்தார் முழிச்சார். என்ன சாமி, உங்களுக்கு பசிக்கும் இல்லை? சாப்பாடு கொண்டாந்துருக்கேன் சாமி. எப்போ அடுத்தவனுக்கு பசிக்கும்னு நினச்சி ஒரு ஏற்பாடு பண்ணுறோமோ அப்போது கடவுள் நமக்குள்ளே வந்து உட்கார்ந்துருவார். இந்த பையனுக்கு என்ன தோணி போச்சு? ஐயோ, இந்த சாமிக்கு பசிக்குமே, சாப்பாடு கொண்டாந்துட்டான். சாமி இப்படி பார்த்தார். உனக்கும் கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எனக்கு கணக்கு முடிய போகுது, உனக்கும் கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்படி வா. பையன் வந்தா. 3 கவளம் வாயில் போடு. சன்னியாசி 3 கவளத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 3 கவளத்துக்கு மேலே சாப்பிட்டா அவர் சம்சாரின்னு அர்த்தம். 3 கவளம் சாப்பிட்டார். நீ சாப்பிட்டியாப்பா? அந்த பையன் சொன்னா, இல்லை சாமி, இந்தா 3 கவளம் நீ சாப்பிடு. அவன் எடுத்து சாப்பிட்டான். இந்த பாத்திரத்தை ஓரத்தில் வச்சான். என் முன்னால் படுத்துக்கோ, தூங்கு. ஏதோ கட்டளையிட்ட மாதிரி இருக்கு. பையன் முன்னால் படுத்தான், தூங்கினா. சாமி தலை இந்த பக்கம், பையன் அந்த பக்கம் படுத்திருக்கான். முடிஞ்சுது, விடிஞ்சுது. ஒரு 10 பேர் போகிறாங்க, பார்க்குறாங்க. திருவொற்றியூர் கடற்கரை மண்ணிலே ஒரு சிவலிங்கம், ஒரு நந்தி. சிவலிங்கம் பட்டினத்து சுவாமி, நந்தி அந்த பையன். அவனுக்கு கொடுத்து வச்சது.
திருவொற்றியூர் முருகனுடைய பிள்ளைத் தமிழிலே ஒருவர் அழகாக இந்த பாடலை பாடுகிறார். பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைகொள் திருவொற்றியூர் மேவி வாழ்குமரநாயகா சிறுவரை முழக்கியருளே. திருவொற்றியூர் மேவி வாழ்குமரநாயகா சிறுவரை முழக்கியருளே என்று பாடுகிறார். அதனால பட்டினத்து சுவாமிகள் திருவொற்றியூரிலே ஒரு சித்தராக சிவலிங்கமாக மாறினார். இந்த உடம்பையே நம்ம ஒரு மாதிரி உட்கார்ந்துருந்தோம்னா சிவலிங்கம் மாதிரியே தெரியும். இந்த கையெல்லாம் எடுத்து ஐயப்ப சாமி உட்கார்ந்து இருக்கார்ல, அது மாதிரி நம்மளும் உட்கார்ந்து பார்த்து ஒரு மாலையை போட்டால் ஏதோ ஒரு சிவலிங்க மாதிரி இருக்கும். அதனால தான் ஞானிகள் சொல்வார்கள், கடைசியிலே இந்த உடம்பு சிவலிங்கம், ஜீவன் சிவலிங்கம், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே. 5 புலனும் இருட்டா இருக்காது, வெளிச்சமாக விளக்கேறியுமா. பட்டினத்து சுவாமிகள் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் ஆண்டவனோடு 2 கலந்தார். இப்போ கூட அவர் பிறந்த ஊர் பட்டினத்துறை பல்லவனீச்சரம். காவிரி பூம்பட்டினம், அது என்ன காவிரி பூம்பட்டினம்? காவிரி புகும்பட்டினம், கடலோட போய் கலப்பதற்கு காவிரி புகும்பட்டினம், அதான் காவிரி பூம்பட்டினம். அதிலே அந்த பல்லவனீச்சரம், அங்கே தான் பட்டினத்தார் பிறந்தார். அந்த ஊரில் மண்பானை தயாரிக்கிறாங்க. அந்த ஊர் மண்ணை எடுத்து அந்த மண்பானையை ரொம்ப பேர் வீட்டுக்கு விலைக்கு வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இப்போ 2019 விலைக்கு வாங்குறாங்க. இந்த மண்பானையை எதுக்குங்கன்னு கேட்டால், முரட்டு காரில் ஆடி காரில் மண்பானை போகுது. ஏன்னு கேட்டால், இந்த மண்பானையில் குழம்பை ஊற்றி வச்சு சுட வச்சா குழம்பு பிடிக்காது. என்ன சொல்கிறீங்க? 10 தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 தேய்க்கிறதுன்னு சொல்கிறோமில்ல, கீழே சட்டியில் கறி பிடிச்சிருச்சுங்கிறமில்ல, அந்த மண்பானையில் அது இன்னைக்கும் பிடிக்கிறதில்லை. அந்த ஊர் மண்ணுக்கு விசேஷம். ஏன்னு கேட்டேன், பட்டினத்தடிகள் எப்படி பற்று இல்லாமல் இருந்தாரோ, பட்டினத்தார் பிறந்த பல்லவனீச்சரம்ங்கிற ஊரில் உள்ள மண்ணால் செய்யப்பட்ட மண்பானை அதே மாதிரி பத்து இல்லாமல் இருக்கும். அவர் பற்றில்லாமல் இருந்தார், இது பத்தில்லாமல் இருக்கும் என்று இன்றைக்கும் பெரியவர்கள் அந்த பானையை வாங்கி கொண்டு சென்று சமைக்கிறார்கள். இது பட்டினத்தார் என்ற ஒரு மிகப்பெரிய சித்தருடைய வாழ்க்கை. இந்த மண்ணிலே சித்தர்களுக்கு கணக்கே கிடையாது. 1893 விவேகானந்த சுவாமிகள் அமெரிக்காவிலே பேசுகிறார். சாமி 1863 பிறந்தவர். 93னா சாமிக்கு 30 வருஷம் ஆச்சு. நரேந்திரனாக அமெரிக்காவில் பேசுகிறார். அப்போ ஒன்றை குறிப்பிட்டார், இராணுவத்துக்கு வேண்டுமானால் ஜெர்மனி தலைமை தாங்கலாம், அறிவியலுக்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், இலக்கியத்துக்கு வேண்டுமானால் இத்தாலி தலைமை தாங்கலாம். இதே மாதிரி ஒன்றொன்னா சொன்னார். கடைசியாக சொன்னார், ஆனால் ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரே தகுதி அன்றும் இன்றும் என்றும் ஒரே நாட்டுக்கு உண்டு. அந்த நாடு எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா. ஆன்மீக சாம்ராஜ்யத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி உள்ள ஒரே நாடு இந்தியா. ஏன் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய மதத்தில் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. அவர்கள் பக்குவமாகி வருவார்கள். இந்தியாதான் சித்தர்களை பிறப்பித்த நாடு, பக்தர்களை பிறப்பித்த நாடு, ஞானியரை பிறப்பித்த நாடு. அந்த பூமியில் இந்தியா புண்ணிய பூமி, தமிழ்நாடு சித்தர்கள் பூமி. சித்துன்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவு வடிவான இறைவனை தன்னுள்ளே கண்டு தெளிந்தவனுக்கு சித்தன்னு பேர். வெளியில் பார்க்காம உள்ள பார்ப்பவர்கள் சித்தர்கள். மானுட உடம்பில் இறைவனை பார்ப்பவர்கள். அதனால தான் பட்டினத்தார் கடைசியிலே சிவலிங்க வடிவமாக மாறினார். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். சிந்தை தெளிந்து இருப்பவன் யார்? அவனே சித்தன். ஜெகமெல்லாம் சிவம் என்றே அறிந்தவன் யார்? அவனே சித்தன். வால்மீகர் ஞான சூத்திரத்திலே இதை பாடுகிறார்.
திருக்குறள் வாலறிவன்னு சொல்லும். என்ன பாட்டு? நமக்கு தெரிஞ்ச பாட்டு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். அது என்ன வாலறிவன்? ஒளிமயமான அறிவை பெற்றவன். சித்தர்களுக்கு அறிவன்னு பேர். நான் சொல்லலை, தொல்காப்பியன் சொல்லுது. மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவந்தேயமும். 3 காலங்களையும் அறிந்தவர்கள் சித்தர்கள். அவர்களுக்கு அறிவன் என்று பெயர் தொல்காப்பியத்திலே இருக்கிறது. இப்படி சித்தர்களுக்கு எல்லையே கிடையாது. ஆதி சித்தர் சுப்பிரமணியருங்கிறாங்க. முருகப்பெருமான் தான் முதலாவது சித்தர். அவரிடத்திலே உபதேசம் பெற்ற அகத்தியர் அதற்கு அடுத்த சித்தர். இப்படி ஒரு பட்டியலே போடலாம். எத்தனை சித்தர்கள்? நந்தீசர், திருமூலர், காலாங்கிநாதர், போகர், காகபுசுண்டர், பின்னாக்கு ஈசர், மச்சமுனி, புலிப்பாணி, கருவூரார், கொங்கணவர், இடைக்காடர், சட்டைமுனி, கமலமுனி, ராமதேவர், புலஸ்தியர், தேரையர், பாம்பாட்டி சித்தர், கோரக்கர், சுந்தரானந்தர், அகப்பேய் சித்தர், குதம்பை சித்தர், சிவவாக்கியர், கடுவடி சித்தர், அழுகணி சித்தர், திருவள்ளுவர், ஔவையார், வள்ளலார் வரைக்கும் இது ஞான பரம்பரை. வள்ளலாருக்கு அப்புறம் பாரதியார் வந்தார். பாரதியார் தன்னை ஒரு சித்தன் என்று பேசுகிறார். அதுதான் பெரிய ஆச்சரியம். எந்த காலத்தில் இருந்து? முருகப்பெருமான்கிட்ட தொடங்கி ஆதிசித்தர் சுப்பிரமணியரா. சிவனுக்கும் அகத்தியனுக்கும் குருவாயிருந்தவன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் பண்ணாரா. முதல்ல உபதேசம் சிவபெருமானுக்கு. ஏன்? தேவர்களில் அவர் உயர்ந்தவர். 2வது உபதேசம் அகஸ்தியருக்கு. ஏன்? முனிவர்களில் அவர் உயர்ந்தவர். 3வது உபதேசம் அருணகிரியாருக்கு. ஏன்? மனிதர்களில் அவர் உயர்ந்தவர். இந்த 3 பேருக்கும் உபதேசம் பண்ணின பெரிய ஞான சித்தர் முருகப்பெருமான். பழனிக்கு பேர் தெரியுமா? சித்தன் வாழ்வு. முருகனுடைய சித்து வேலை. எது சித்து வேலை? இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுவது. உடம்பை காப்பாற்றி, உயிரை காப்பாற்றி, ஆன்மாவை பக்குவப்படுத்தி, நல்ல சிந்தனையை கொடுத்து, இதைத்தானே சித்தர்கள் செய்கிறார்கள். இதைத்தான் முருகப்பெருமான் செய்கிறான். சித்தர்கள் அடங்கி உள்ள இடம், போகர் அடங்கின இடம் பழனி, பாம்பாட்டி சித்தர் அடங்கின இடம் மருதமலை. எல்லா இடத்திலும் முருகப்பெருமான் ஆதிசித்தராயிருக்கிறான். சுப்பிரமணியர் ஞானம் 500ன்னு ஒரு நூல் இருக்கு. அது சுப்பிரமணியரே எழுதியதாக கூறுகிறார்கள். பாரப்பா பரமசிவன் என்னை பார்த்து பாரகனே என் குருவே என்றே போற்றி தேரப்பா 3 எழுத்து மூல மந்திரம் செப்பென்றே தெண்டனிட்டும் அப்பா என்றார். 3 எழுத்து மந்திரத்தை சொல்லு. அது என்ன 3 எழுத்து மந்திரம்? குகன் என்பதா? முருகன் என்பதா? ஆமா, முருகன் 3 எழுத்து தான். என்ன சார் தப்பா சொல்றீங்களேன்னு கேட்காதீங்க. புள்ளி எழுத்தை சேர்க்கிற பழக்கம் கிடையாது. முருகு, அதான் 3 எழுத்து மந்திரம். முருகு அன்விகுதி ஆண்பாலுக்கு சேர்க்கப்பட்டது. இம் பிளஸ் உ, இர் பிளஸ் உ, இக் பிளஸ் உ. வல்லினம், மெல்லினம், இடையினம். இக் என்பது வல்லினம் பிளஸ் உ கு. இர் என்பது இடையினம் பிளஸ் உ ரு. இம் என்பது அதுக்கு அப்புறமா உள்ள மெல்லினம். அதோட ஊனா சேர்த்தா மூ. மூரு கு. மெல்லினம், வல்லினம், இடையினம் 3ஓடையும் ஊனா சேர்க்கணும். எதுக்கு சார் ஊனா சேர்க்குறீங்க? ஊ என்பது காப்பாற்றுவதற்கு அடையாளம். ஆ என்பது படைப்பதற்கு அடையாளம். ஊ என்பது காப்பாற்றுவதற்கு அடையாளம். கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறான்? என்னை படைப்பாயாகன்னு கேட்குறான். படைச்சுத்தானையா இந்த பாடுபடுறான். அப்போ என்ன கேட்குறான்? என்னை காப்பாற்று. அம்பாள் பராசக்திக்கு உரிய எழுத்து ஊ, காப்பாற்றக்கூடியவள். உன்னை 3 காலத்திலும் காப்பாற்றுகிறேன். நேற்றும் காப்பாற்றினேன், இன்றும் காப்பாற்றுவேன், நாளையும் காப்பாற்றுவேன். கவலைப்படாதே. 3 ஊ, இம் பிளஸ் ஊ, இர் பிளஸ் ஊ, இக் பிளஸ் ஊ. முருகு 3 எழுத்து மந்திரம்.
பாரப்பா பரமசிவன் என்னை பார்த்து பாலகனே என் குருவே என்றே போற்றி தேரப்பா 3 எழுத்து மூல மந்திரம் செப்பென்றே தெண்டனிட்டார் அப்பா என்றார். சுப்பிரமணியர் ஞானம்னு ஒரு நூல், ஞானம் 500. அந்த நூலில் இந்த 4 வரி நான் அதிகமாக சொல்லலை, ரொம்ப குறைவாக சுட்டி காட்டுகிறேன். காகபுசுண்டர் பலகாலமாக வாழக்கூடிய பெரிய சித்தர். அவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் யாருக்கும் தெரியாது, காலங்கடந்தவர். அவர் பேசுகிறார், அறியாத பாவிக்கு ஞானமேது, ஆறுமுகன் சொன்னதொரு நூலைப்பாரு. ஒன்றும் தெரியாத பாவியா ஞானம் வேண்டுமா? சுப்பிரமணியர் ஞானம் 500 என்ற நூலை பார். அறியாத பாவிக்கு ஞானமேது, ஆறுமுகன் சொன்னதொரு நூலைப்பாடு. பிரமரந்திரம்னு இந்த உச்சந்தலைக்கு பேர். இந்த உடம்புல 6 ஆதாரங்கள், இதெல்லாம் யோக சாஸ்திரம். திருமூலர் பேசுகிறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படின்னு உடம்புல 6 ஆதாரங்கள். மூலாதாரத்து அக்னி மெதுவாக புறப்பட்டு இந்த 6 ஆதாரத்தின் வழியாக இந்த இடத்துக்கு வந்துடுமா, இந்த குங்குமப்பொட்டு வைக்கிற இடத்துக்கு. இதுக்கு ஆக்ஞைன்னு பேர். இந்த இடத்துக்கு வந்த உடனே சந்திர மண்டலத்திலே உள்ள அமுதம் உருகி மூலாதாரத்தில் வழியுமா. அப்படி வழிஞ்சா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து இந்த அமுதம் 72,000 நாடிகளின் வழியாக சென்று சேர்ந்தால் இந்த உடம்புக்கு அழிவே கிடையாது. சித்தர்கள் பல ஆண்டுகள் வாழ்வார்கள். சுப்பிரமணியர் ஞானத்திலே சொல்கிறார்கள், இதுக்கும் மேற்பட்ட இடம் இந்த உச்சந்தலை. இந்த குழந்தை பிறந்த உடனே இங்கே பாருங்க நெழுநெழுன்னு இருக்கும். பிரமரந்திரம்னு அதுக்கு பேர். 1008 இதழ் தாமரைங்கிறாங்க. முருகப்பெருமான் அந்த இடத்திலே இருக்கிறார். பிரமரந்திரம் 1008 இதழ் தாமரை, அதிலே இருப்பவர் முருகப்பெருமான். முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். எத்தனை படவீடு? 6 படவீடு. அவர் மந்திரம் எத்தனை எழுத்து? 6 எழுத்து. இந்த பக்கம் கை எத்தனை? 6. அந்த பக்கம் கை எத்தனை? 6. அது என்ன 6? 6 ஆதாரம் தான் 6. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. அதெல்லாம் சொன்னால் அது ரொம்ப யோக நூல். சுப்பிரமணியர் ஆதி சித்தர். சுப்பிரமணியருக்கு அப்புறம் வந்த சித்தர் யாரு? அகஸ்தியர். சுப்பிரமணியரிடத்திலே உபதேசம் பெற்று கொண்டவர் அகஸ்தியர். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், முருகன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, சுப்பிரமணியருங்கிறாங்க. அதனாலே இது வெளியிலே இருந்து வந்ததாக இருக்கலாம் என்று ஒரு சிந்தனை. அந்த காலத்தில் முருகனுக்கு என்ன பேர் தெரியுமா? அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன். யாரு சொல்றா? திருமுருகாற்று படை. அப்பவெல்லாம் சுப்பிரமணியம்ங்கிற பேரு கிடையாது, முருகன் தான் பேரு. பின்னால் வந்த பெயர் சுப்பிரமணியம். முருகனிடத்திலே ஞானம் பெற்றவர்களில் முதலாவது அகஸ்தியர், அதுக்கு முன்னாலே சிவபெருமான், அதுக்கு பின்னாலே அருணகிரியார். கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே சித்தர்கள். முதல் சித்தர் சிவபெருமான், அடுத்த சித்தர் முருகப்பெருமான், அதுக்கப்புறம் வந்தவர்கள் பல சித்தர்கள். அதிலே குறிப்பிடத்தக்க ஒரு சித்தர் அகஸ்தியர். இன்னைக்கும் முதலாவது சித்தர் என்று அகஸ்தியரை பாராட்டுகிறார்கள். சுப்பிரமணியர் வரைக்கும் கடவுள், அகஸ்தியர் தான் மனிதர். நம்முடைய மனம் எப்படி வளருமோ அப்படி வளர்ந்தவர் அகஸ்தியர். அகஸ்தியருக்கு என்ன பெருமை? ஆளு கட்டையா குட்டையா இருப்பார், ஆனால் அவருடைய அறிவு ரொம்ப நெட்டையாக இருக்கும். தமிழை கொடுத்தவர் அகஸ்தியர். தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் அப்படின்னு கம்பர் பாடுவார். ஆதிசிவன் பெற்று விட்டான். தமிழை யார் பெற்றார்கள்? ஆதிசிவன் பெற்று விட்டான். என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே சுகம் மேவும் நல் இலக்கணம் செய்து கொடுத்தான். பாரதியார் பாடுறார், ஆதிசிவன் பெற்று விட்டான், என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நலம் மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். 3 குலத்தமிழ் மன்னர் என்னை மூண்ட நல் அன்பினோடு வளர்த்தார்கள். ஆன்ற மொழிகளின் உள்ளே ஆரியத்துக்கு நிகர் என வாழ்ந்தேன். இதெல்லாம் பாரதி பாடுறார். அகஸ்தியர் ஒரு பெரிய சித்தர். அவர் தான் ஒன்று சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம்.
மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இதெல்லாம் அகத்தியரிடத்திலே இருந்து எடுக்கப்பட்டவை. உன் மனசு பக்குவம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த மந்திரமும் உனக்கு தேவை கிடையாது. இந்த மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது, இந்த பிராணாயாமம், அதெல்லாம் உனக்கு வேண்டாம். வாசின்னா என்ன அர்த்தம்? பிராணாயாமத்தின் மூலம் காற்றை ஒழுங்குபடுத்துறது தான் வாசி. இதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று அகத்தியர் நமக்கு ஞானம் கொடுத்தார். கும்பமுனி, குருமுனி, குருமுனி. குட்டையா இருக்கிறதுனால குருமுனி, எல்லாருக்கும் குருநாதனாய் இருக்கிறதுனால குருமுனி. ஞானிகளில், சித்தர்களில் முதலிடம் பெறக்கூடியவர் அகத்தியர். அவரை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம்.